அதே போல ஏழை குடும்பத்தை சேர்ந்த முதியோர்களுக்கு முதியோர் உதவி திட்டம், அதுல அம்மா இருக்கும்போது 500 இருந்து 1000 உயர்த்தினாங்க. அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகு பல பேருக்கு முதியோர் உதவி திட்டத்தில் கிடைக்கவில்லை என்று புகார் வந்தவுடனே தமிழ்நாட்டில் இருக்கின்ற முதியோர்கள் யாரெல்லாம் தகுதியானவர்களோ அதெல்லாம் கணக்கிட்டு ஒரே நேரத்தில் சட்டப்பேரவையில் 110 விதிகள் 5 லட்சம் முதியோர்களுக்கு முதியோர் உதவித்தொகை வழங்கப்படும் என்று அறிவிப்பு கொடுத்து 85% எங்களுடைய ஆட்சியில் நிறைவேற்றி கொடுத்தோம். இப்படி ஏழை மக்களுக்காக பல திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்ட அரசு அதிமுக அரசாங்கம். அதே போல நம்முடைய மகளை சகோதரிகள் வேலைக்கு செல்கின்ற பொழுது குறித்த நாளைக்கு வேலைக்கு போக வேண்டும், வேலை முடிஞ்சு வீடு திரும்ப வேண்டும். அதற்காக அம்மா இருசக்கர வாகனம் வாங்குவதற்கு ஒவ்வொரு அம்மா இருசக்கர வாகனம் வாங்குவதற்கு 25,000 ரூபாய் மானியம் கொடுத்தோம். சுமார் 3 லட்சம் பேருக்கு கொடுப்பதாக அறிவித்து 90% மக்களுக்கு கொடுத்தோம். மீண்டும் அதிமுக ஆட்சி வந்தவுடன் அம்மா இருசக்கர வாகனம் நம்முடைய ஏழை பெண்களுக்கு வழங்கப்படும்.